Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போற கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் லக்னோ ஜெயண்ட்ஸ். நல்ல கேம். ஆனா சென்னைக்கு ரிசல்ட் சரியில்லை இன்னைக்கு. லக்னோ மூணு டிபார்ட்மெண்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பேட்டிங், bowling அண்ட் ஃபீல்டிங். ஐ திங்க் சென்னை வந்து குட் டாஸ் டு வின் லக்னோவுக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்லயே சென்னை வந்து பேக் ஃபுட்டுங்க. 16 ரன்னுக்கு ஒரு விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் புஷ் பண்ண பார்த்தாங்க, ஸ்கோரிங்க ஒன்றும் ஆகல. இது சென்னை எங்க கேம தோத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பவர் பிளே வித் பேட், பவர் பிளே வித் பால். பேட் அட்லீஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ்ல 48 வந்தாங்க, பால்ல விக்கெட்டே எடுக்கல. அண்ட் எல்எஸ்டி வந்து 60 ரன் ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டாங்க பவர் பிளேல. பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு ரஹானே ஓப்பனிங் வராரு, ருத்துராஜ் வந்து அவரோட ப்ரிஃபர்ட் பொசிஷன் ஆஃப் ஓப்பனிங்க விட்டு நம்பர் 3 வராரு. சீரியஸா புரியல. நீங்க நல்ல டீம் செலக்ட் பண்றாங்க. மிச்சலுக்கு பதில் மொயின் அலி. மொயின் அலி முன்னாடியே வந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் 1 டவுன் கூட வந்திருக்கலாம். அண்ட் ரஹானியா 2 டவுன் அனுப்பிச்சிருக்கலாம். ருத்துராஜ் அண்ட் ரச்சின் ஷுட் ஹவ் ஓப்பன். அதை பண்ணல. ரச்சினோட ஃபார்ம் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் அடுத்த 5 கேம் ஒண்ணுமே அடிக்கல. ஸோ அது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் தோனி கடைசியில வந்து அடிச்சாரு. பட் தோனி வந்து 7 பால் 8 பாலுக்கு மேல ஒரு 15 பால் ஆடினா ஸ்கோர் ஜாஸ்தி வருமா? அதுவும் ஒரு கேட்க வேண்டிய கேள்விதான். ஆனா மேட்ச் தோத்தது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பேட்டோட. அண்ட் bowling ரொம்ப மோசமா இருக்குங்க. பவர் பிளேல விக்கெட்டே எடுக்கல. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ஐ திங்க் worst டீம் இன் த ஐபிஎல் திஸ் இயர் இன் டேக்கிங் விக்கெட்ஸ் பவர் பிளேல. எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சுத்தமா. அண்ட் எல்எஸ்ஜி இது வரைக்கும் 50 ரன் பார்ட்னர்ஷிப்பை பண்றதுல இந்த ஐபிஎல்ல. இன்னைக்கு ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார் எல்எஸ்ஜி ஃபார் எனி விக்கெட். ஸோ இன்னைக்கு தரலி எக்ஸ்போஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் bowling. கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்தாங்க டீம். பட் இந்த லாங் டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு 2 கேம் ஆகும். டெல்லியோட ஃபிளாட்டா இருந்தாங்க. இன்னைக்கு திரும்ப 7 மேட்ச்ல 2 வாட்டி ஆயிடுச்சு அந்த மாதிரி. அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டிஃபீட் இது. ஆல்தோ 19 ஓவர்ஸ் போனதாலும் காம்ப்ரிஹென்சிவ் டிஃபீட் 10 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு இந்த கேம் ஓவர். ஏன்னா 10 ஓவர்ல லக்னோ வந்து 90 ஃபார் நோ லாஸ். அங்கேருந்து தோக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அடுத்த மேட்ச் சென்னைக்கு வந்து திரும்ப லக்னோவோட சென்னையில ஆன் டியூஸ்டே. என்ன பண்ணணும், என்ன மாற்றம் பண்ணணும் நம்ம அடுத்த எபிசோட்ல பேசுவோம். ஆனா இன்னைக்கு வந்து வெரி டிசப்பாயிண்டிங் வித் பேட் பால். கேப்டன்சியும் சரியில்லை, பேட்டிங் ஆர்டர் சரியில்லை, கொஞ்சம் ரீஜிக் பண்ண வேண்டியிருக்கு. ஒரே ஒரு பிரைட் ஸ்பாட் என்னன்னா, தோனி டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்காரு. மத்தபடி எந்த பிரைட் ஸ்பாட்டும் இந்த கேம்ல இருந்து எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. சம்மர் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ஹியர். சிஎஸ்கே இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச் பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. என்ஜாய் தி ஐபிஎல். தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் நைட்.